சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலேஜ்ல இருந்தோம். we are not that young. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நான் சொல்றேன் வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும் போது நான் கூட எனக்கு மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டு யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ முதல் போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நான் ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம் அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார். சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அதில் நடிக்கின்றது. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது ஏன்னா இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன் வேறு ரோல் அப்படின்னும் போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நான் சொல்றேன். அதாவது எங்க ப்ரொடியூசர் மேல எனக்கு ஒரு சின்ன நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். சொல்லிட்டாரு சுப்பிரமணியன் காலேஜ் போவேல இவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடிச்ச படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியம் பண்ணேன். இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களா, அதை பதிவு பண்ணிட்டாங்க.